எல்லாருக்கும் வணக்கம். அண்ணன் சட்டசபையில் பேசினாங்க, தளபதி அண்ணன். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எதிர்க்கட்சியில் எல்லாருமே பேசுங்க பேசுங்க, விஜய் நீங்கள் ஏன் பேச மாட்டீங்க, ஜோசப் விஜய் நீங்கள் ஏன் முதலமைச்சர் ஏன் பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதையும் மீறி மக்களே எதிர்பார்த்தாங்க, ஏன் தளபதி அமைதியாக இருக்கார் அப்படி சொல்லி மக்களே எதிர்பார்த்தாங்க. ஏன் அவர் அமைதியாக இருக்கார், பேச மாட்டார், ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, என்ன எதனால் பேச மாட்டார், அவர் பேசினா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி மக்களே ரொம்ப இது பண்ணி எதிர்பார்த்தாங்க. இது எல்லாத்தையும் முறியடித்தது நம்ம அண்ணன் தளபதி விஜய் அவர்கள். நீ பேச மாட்டியா சொன்னதுக்கு ஒரு 5 நிமிஷம் பேசக்கூட ஆரம்பிக்கல, எந்திரிச்சு எதிர்க்கட்சி எல்லோரும் ஓடிட்டாங்க. இது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு முதலமைச்சர் நேர்மையான முதலமைச்சர் பேசும்போது எந்திரிச்சு ஓடுறது களவாணித்தனம் உள்ளவங்க தான் எந்திரிச்சு ஓடுவாங்க. அவர் பாட்டுக்கு சினிமா துறையில் நடிச்சிட்டு இருந்தார், சினிமா படம் நடிச்சிட்டு இருந்தார், அவர் பாட்டுக்கு அவருடைய வேலையை பார்த்துட்டு இருந்தார். அங்கேயும் போய் அவரை டார்ச்சர் பண்ணிங்க, என்கிட்ட படத்தை கொடு, ஆட்சி இருக்குது, எனக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி என்கிட்ட சினிமாவை கொடுன்னு சொல்லி அவருடைய படங்களை ரிலீஸ் பண்ண விடாமல் எல்லா பிரச்சனையும் பண்ணிங்க. அப்பவும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறனால தான் நீ இவ்வளோ தூரம் பண்ணுற அப்படின்னு சொல்லி அவர் ஆட்சிக்கு வந்தார். எலெக்ஷனுக்கு வந்தோடனே அவரை பிரச்சாரத்துக்கு விடலை. மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பிரச்சாரத்துக்கு விடலை, பிரச்சாரத்துக்கு அனுமதியும் கொடுக்கல. அவரை ரொம்ப படாத பாடுபடுத்துனீங்க. ஆனால் அதையும் மீறி மக்கள் அவரை ஏற்றுக்கிட்டாங்க. அது ஒரு உண்மையான தலைவனுக்கு ஒரு கொடுக்குற மரியாதையை மக்கள் விரும்பி கொடுத்தாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜெயிக்கும் போதும், அந்த காலத்தில் ஜெயிச்சு வரும்போதும், டைமில் ஜெயிச்சு வரும்போதும் நீங்கள் தானே ஓட்டு போட்டிங்க, மக்களை படாத பாடுபடுத்தினாங்க, நீங்கள் தானே ஓட்டு போட்டிங்க. அவர் இத்தனை நாள் ஆச்சு, என்ன பண்ணார், மக்களுக்கு என்ன பண்ணாருன்னு சொல்லி படாத பாடுபடுத்திங்க. அதே மாதிரி விஜயகாந்த் அண்ணன் அவரையும் நீங்கள் தேர்தலில் படாத பாடுபடுத்துனீங்க. அவருடைய உயிரே போயிடுச்சு. ஒரு நல்ல தலைவரை இழந்துட்டோம். இப்போ அண்ணன் விஜய் அண்ணன் வந்திருக்காங்க, அவரையும் நம்ம படாத பாடுபடுத்துகிறோம். ஏங்க, எதிர்க்கட்சியாக இருக்கீங்க, நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை, ஜனகன மனகன பாடலை அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களே, மக்களுக்கு என்னைக்காவது நீங்கள் குரல் கொடுத்துருக்கலாங்க? கடந்த 5 வருஷமாக நீங்கள் என்ன ஆட்சி பண்ணீங்க? நீங்கள் என்ன ஒழுங்கான ஆட்சி பண்ணியிருந்தால் மக்கள் ஏங்க உங்களை உதறி தள்ள போகிறாங்க? நீங்கள் ஒழுங்கான ஆட்சி பண்ணாதனால தானே மக்கள் உங்களை உதறி தள்ளியிருக்காங்க. அதை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்களே. சட்டசபையில் போய் மக்களுக்கு என்ன குறையோ அதை நீங்கள் சரி உங்களால் செய்ய முடியலை. எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி அவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கீங்க. எதிர்க்கட்சியாக இருந்து உங்கள் மக்கள் எத்தனை பேரோ சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு அப்படி இருந்து ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் எதிர்க்கட்சியாக இருந்து அவங்களுக்கு மக்களுக்கு குறைகளை தீர்த்து வைப்பின்னு பார்த்தா நீங்கள் அங்கே உட்காந்துட்டு ஜனகன மனகட பாடலை, தமிழ்த்தாய் பாடலை, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை, தமிழ்த்தாய் வாழ்த்து ஏன் இத்தனை முறை போடலை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்டுட்ருக்கீங்க. இது என்னங்க நியாயம்? திருச்செந்தூர் தொகுதியை பாருங்கள். திருச்செந்தூர் தொகுதியில் அனிதா அண்ணாச்சி இதுவரைக்கும் எத்தனை திருப்பு ஜெயிச்சிருக்காரு? தொடர்ந்து 7வது முறையாக ஜெயிச்சிருக்காரு. ஆனால் இது வரைக்கும் திருச்செந்தூரில் ஒரு பாதாள சாக்கடை திட்டம் ஒழுங்காக கிடையாது. திருச்செந்தூர் உள்ளே நுழையிறனாலே வாடங்க. திருச்செந்தூர் உள்ளே நுழையிறக்கு முன்னாடி எல்லோரும் கேட்குறாங்க, திருச்செந்தூர் வந்துடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு திருச்செந்தூர் என்ட்ரன்ஸில் நாத்தம் குடலை பிடுங்குதுங்க. உங்கள் ஆட்சியில் நீங்கள் ஒழுங்காக பண்ணியிருந்தானே மக்கள் உங்களை ஏற்றுருப்பாங்க. உங்களை ஏற்றுக்காமல் யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் யாருமே ஒழுங்காக பண்ணலைங்க. அதனால தான் உங்களை இது பண்ணாங்க. அவருடைய 5 நிமிஷம் ஸ்பீச்சுக்கு உங்களால் பதில் கொடுக்க முடிஞ்சுதா? ஏன் எந்திரிச்சு ஓடினீங்க? ஏன் பதில் சொல்லியிருக்கலாம்ல? எதுக்கு எந்திரிச்சு ஓடினீங்க? எந்திரிச்சு வெளியே ஓடி போய் நீங்கள் பேட்டி கொடுக்குறதுக்கு ஏன் அதை உள்ளே வச்சு அவர்கிட்ட எதிர்த்து பேச வேண்டியதானே? சபாநாயகர் சொல்கிறார்ல, சபாநாயகர் தான் சொல்கிறார்ல, எனக்கு ஐயா முதலமைச்சர் பேசட்டும், அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பேன், நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்கிறார்ல. அப்புறம் ஏங்க ஓடுறீங்க? உங்களுடைய ஆட்சி நல்லா இருந்தால் மக்களை ஏற்றிருப்பாங்க.
நீங்க தயவு செய்து சொல்றேன். அவர் 40 நாளு, 41 நாள், 42ஆவது நாள் இப்படின்னு சொல்லி கணக்கு எடுக்குறீங்களே, நீங்க கடந்த 5 வருஷமா என்னத்த கிழிச்சீங்க? ஒண்ணும் கிழிக்காதனால தானே அவரு இப்போ வந்திருக்காரு. மக்கள் பார்த்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவர பண்ண விடுங்க. அவர பண்ணுனா கண்டிப்பா பண்ணுவாரு. எல்லாரும் மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் பண்ணுவாரு. நீங்க கொடைச்சல் குடுத்து ஒருத்தன் மனுஷன் பிரெயின் வாஷ் ஆயி, மென்டல் ஆயி, சாகுற அளவுக்கு பிபி ஏத்தி விட்டு இப்படி ஒவ்வொருத்தரையும் கொல்லுவீன்னு தெரியும். ஆனா, அவரு எதுக்கு அசைய மாட்டாரு. சரியா? இப்போ உள்ள உறுப்பினர்களும் எதுவும் அசைய மாட்டாரு. அவரு மக்களுடைய பணத்த ஒண்ணையும் திருட மாட்டாரு. மக்களுக்கு செய்ய வேண்டியத செய்வாரு. அதே மாரி மக்களுடைய பணம் திருடினவனையும் விட மாட்டாரு. தயவு செய்து சொல்றேன், நீங்க யாருமே வந்து எதிர்க்கட்சியில இப்படி பேசுறாரு, இப்படி கேள்வியா பேசுறாருன்னு சொல்லி ஆதரிக்காதீங்க. அவங்க உங்களுடைய தொகுதியில என்ன பிரச்சனை? ஒருத்தர் பேசுறாரு, "எங்க ஊர்ல இத்தன வருஷமா தண்ணியே வரலையா. எனக்கு தயவுசெய்து முதலமைச்சர் ஐயா, நீங்க வந்து தயவுசெய்து தண்ணி வர்றதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கய்யான்னு" சொல்றாரு. அப்ப எந்த அளவுக்கு அவருடைய தொகுதியில உள்ள பிரச்சனைய பேசுறாங்க பாருங்க. நீங்க எதிர்க்கட்சி தலைவர் எதையுமே உங்க தொகுதியில உள்ள பேசாம, ஜனகணமன பாடல, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல, அது பாடல. இது என்னய்யா நீங்க நடத்துறீங்க? உங்கள இதுக்காண்டியா உங்க தொகுதியில மக்கள் ஜெயிக்க வச்சிருக்காங்க? உங்களுடைய மக்களுடைய குறைய நீங்க போய் தீர்த்து வைங்கய்யா. போய் கேளுங்கய்யா. எங்களுக்கு இத தீர்த்து வைங்கன்னு சொல்லி சொல்லுங்கய்யா. அத சொல்லாம, நீ சட்டசபையில உட்காந்துட்டு, அவர் அது பண்ணல, இவர் இது பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்க. தயவு செய்து சட்டசபையில வந்து மக்களுக்காண்டி உங்க தொகுதியில உள்ள மக்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள கஷ்டப்பட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. தயவு செய்து அவங்களுக்காண்டி நீங்க பேசுங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காண்டி பேசுங்க. அவங்கள அந்த அந்த ஏரியால உள்ள பசங்க, வாலிப பசங்க எல்லாத்துக்கும் அவங்களுடைய தொழிலுக்காண்டி பேசுங்க. அத வுட்டுப்புட்டு வேற கதையெல்லாம் பேசி, செய்ற முதலமைச்சரையும் செய்ய விடாம ஆக்கி, தயவு செய்து இப்படி பண்ணிறாதீங்க. மக்கள் எல்லாரும் விழித்திருக்காங்க. நீங்க பேசின உடனே வந்து மக்கள் நம்புற மாரி யாரும் கிடையாது. மக்கள் எல்லாம் விழித்து போய் இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும். மக்கள் யாரும் தூங்கல. இதுவரைக்கும் சட்டசபைய வந்து எத்தனை கோடி மக்கள வந்து யாருமே பார்த்ததில்ல. ஆனா, இப்போ எத்தனை கோடி மக்களோ பார்த்துட்டுருக்காங்க. சரியா? காலையில எந்திரிச்சு சீரியல் உட்காந்து பார்த்த காலம்லாம் போயிருச்சு. சீரியல்ல பெண்கள் உட்காந்து பார்த்த காலம்லாம் போச்சு. இப்போ சட்டசபைய உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. சட்டசபையில இவ்வளோ பேசுறாங்களா? நம்ம தொகுதிக்காண்டி என்ன பேசுறாங்க? நம்ம தொகுதிக்காண்டி நம்ம ம நம்ம ம நம்ம மினிஸ்டர் என்ன பேசுறாங்க? எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க செஞ்ச தவறையும் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால உங்கள ஜெயிக்க வச்ச தொகுதிக்கு நீங்க ஏதாவது செய்யணும்னு நெனச்சா, தயவு செய்து நீங்க உங்க மக்களுக்காண்டி குரல் குடுங்க. உங்க மக்களுக்கு என்ன தேவையோ அத நிறைவேத்தி வைங்கய்யா. அப்பந்தாய்யா அடுத்த எலெக்ஷன்லயாவது நீங்க ஜெயிப்பீங்க. இல்லன்னா அடுத்த எலெக்ஷன்லயும் நீங்க தோக்கத்தான் போறீங்க. தளபதி விஜய் வந்து தளபதி விஜய்க்காண்டி தான் நீ சப்போர்ட் பண்ற அப்படிலாம் கிடையாது. தளபதி விஜய் வந்து நேர்மையான ஆட்சிய கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாரு. அத நீங்க தடுக்குறீங்க. மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அடிப்படை தொண்டை எல்லாத்துக்கும் தெரியும். சரியா? இதனால எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை இல்ல. தயவு செய்து சொல்றேன். மக்கள் விழித்திருங்க. உங்கள விழுங்கப்படுறதுக்கு முன்னாடி நீங்க விழித்து எல்லாரும் சுதாரிச்சு இருங்க. உங்களுடைய மினிஸ்டர நீங்க கேள்வி கேளுங்க. என் தொகுதிக்காண்டி சட்டசபையில என்னையா போய் பேசுனீங்க கேள்வி கேளுங்க. அப்பந்தான் உங்க தொகுதியில எல்லாமே நல்லது நடக்கும். இல்லன்னா இன்னும் 5 வருஷத்துக்கு உங்க தொகுதிக்கு ஒண்ணும் நடக்காம சீரழிஞ்சு கிடக்கணும். அதனால தயவு செய்து மக்கள் எல்லாரும் கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டா மட்டும் தான் அடுத்து மினிஸ்டருக்கு போட்டியிடுறதுக்கு பயப்படணும்யா. மக்களுக்கு சேவை செய்ய நம்மள விடமாட்றானுங்க. மக்களுக்கு சேவை செய்யலாட்டி விடமாட்றான்னு சொல்லி நம்ம பணம் அடிக்க முடியலன்னு சொல்லி பயப்படணும். அத நீங்க மக்கள் எல்லாரும் சேர்ந்து குரல் குடுங்க. நன்றி, வணக்கம்.